بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. கண்ணியமிக்க சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவின் நாட்டப்படி எமது ஒரு இனிய நண்பனை, ஒரு சகோதரனை இழந்த நிலையிலே அவரது சிறப்புகளை, மஹாசின்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸில் இருக்கிறோம். இத்தகைய ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று அவர்களது பிரிவினால் துயரப்படுகின்ற அவர்களது குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களது பொறுமைக்கு உரிய முழுமையான கூலியை வழங்க வேண்டும் என்றும், பிரிந்த எமது சகோதரருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்றும் நெஞ்சம் நிறைய இந்த இடத்திலே துஆ கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர் ஹாதிக் அவர்களுக்கும் எனக்கும் இடையிலான உறவு சரியாக 45 வருடங்கள் பழமையான உணர்வு. 1980ஆம் ஆண்டு நாங்கள் முதல் முறையாக ஜாமியா நதீமியாவிலே சந்தித்தோம். அன்று முதல் இன்று வரைக்கும் அன்பாகவும் பண்பாகவும் மனம் விட்டும் பழகக்கூடிய ஒரு சிறந்த சகோதரனாக நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவரிடம் நிறைய நல்ல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். நல்ல விடயங்கள் செய்வதிலே நிறைய நாங்கள் ஒத்தாசையாக இருந்தோம். சகோதரர் ஹாதிக் அவர்களை பொறுத்தவரையில் அவர் வெறுமனே எனது ஒரு வகுப்பு நண்பன் மட்டுமல்ல. நாங்கள் அலிமியாவிலே ஆரம்பத்திலே ஹாஸ்டலில் இருந்தோம். பிறகு நதுவி ஹாஸ்டலில் எங்களுக்கு ரூம் கிடைத்தது. ஒரு ரூம்லே நாங்கள் 3 பேர் தங்குவோம். அந்த வகையிலே சகோதரர் ஹாதிக் அவர்களும் நானும் ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான ஷேக் ஷாஜஹான் அவர்களும் நாங்கள் மூவரும் தான் ஒரு அறையிலே இருந்தோம். நண்பர்களாக ஓர் அறையிலே தங்கியிருந்தால் எப்படி அந்யோன்யமான உறவு எங்களுக்கு இடையிலே இருந்திருக்கும் என்பதனை உங்களுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியும். கணியத்துக்குரியவர்களே, நலிமியாவிலே படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கு இடையிலே எந்த விதமான முரண்பாடுகளும் வந்தது கிடையாது. ஏன், கடைசி வரைக்கும் ஒரு முறை கூட எங்களுக்கு இடையிலே அதாவது எந்த சண்டை சச்சரவுகளும் வந்தது கிடையாது. கோபதாபங்கள் வந்ததே கிடையாது. கருத்து முரண்பாடுகள் இருக்கும், வித்தியாசமான கருத்துடையவர்களாக இருப்போம், அவற்றை தாராளமாக பேசுவோம். ஆனால் அது எங்களுக்கிடையிலே எந்த விதமான பிரிவையும் ஏற்படுத்தவில்லை. எங்களுக்கிடையில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வையும் அன்பையும் அது தொடர்ந்தும் வளர்த்தே வந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நல்லுறவின் விளைவாகத்தான் ஐபிசி நிறுவனத்துக்கு தாய்கள் தேவைப்பட்ட பொழுது, அதாவது சகோதரர் ஷாஜஹான் அதே போன்ற சகோதரர் ஹாதிக் முதலானவர்களை நாங்கள் முற்படுத்தினோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு விடுமுறையிலே சென்ற பொழுது நான் தான் சென்றவரிடம் ஐபிசியை பற்றி கூறி ஐபிசிக்கு விண்ணப்பிக்குமாறு வேண்டி அவர்களை தூண்டிய ஞாபகம் எனக்கு நன்கு இருக்கிறது. பிறகு தெரிவாகி ஐபிசிக்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் ஒரே கட்டிடத்திலே மேலும் கீழுமாக நாங்கள் ஒரே கட்டடத்திலே தான் வசித்து வந்தோம்.
அந்த வகையிலும் கூட நாங்கள் மீண்டும் எங்களது அந்த பயணத்தை நெருக்கமாக இருந்து தொடர்வதற்கு அது உறுதுணையாக அமைந்தது. பின்னர் ஐஐசியை நாங்கள் ஆரம்பித்த போது நாங்கள் எல்லோருமாக சேர்ந்ததற்கு உழைத்தோம். இரவு பகலாக நாங்கள் அதற்கு உழைத்தோம். எத்தனையோ மீட்டிங்கள், சந்திப்புகள், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் பல கருத்துக்கள் வரும், மாற்று கருத்துக்கள் வரும். அவற்றை நாங்கள் கலந்துரையாடுவோம், பேசுவோம், விவாதிப்போம். ஆனால் அவை எதுவுமே எங்களுக்கு இடையிலே எந்த பிரிவையும் ஏற்படுத்தவில்லை. எங்களுக்கு இடையிலே இன்னும் ஒற்றுமையை தான் வளர்த்தது. சகோதரர் ஹாதிக் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எப்பொழுதும் தனது கருத்தை தெளிவாக சொல்லக்கூடியவராக இருந்தார். அது மற்றவங்களுக்கு சபையில் இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்வதனை விட வித்தியாசமான கருத்தாக கூட சில சந்தர்ப்பங்கள் இருக்கும். சில போது அவர்களது கருத்து எடுபடாமல் இருக்கும். ஆனால் அதற்காக அவர் முரண்பட்டு ஒதுங்கி செல்ல மாட்டார். தனது கருத்து எடுபட்டால் ஏற்றுக்கொள்வார், இல்லை என்றிருந்தால் அவர் அமைதி காப்பார். அவ்வளவுதான். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரர்களே நிறைய நல்ல பண்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல முறை அவர்களோடு பிரயாணம் செய்திருக்கிறோம். ஒரு முறை அவரது குடும்பமும் எங்களது குடும்பமும் இணைந்து நாங்கள் தனியாக உம்ரா பயணத்துக்கு சென்று வந்த அனுபவங்கள் கூட எங்களுக்கு காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பல்வேறு ஆற்றல்களையும் அருள்களையும் செய்திருந்தான். நாட்டுக்கு இங்கே வந்ததற்கு பிறகும் கூட, நான் குவைத்திலிருந்து இலங்கைக்கு வந்து